வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா தினேஷ். நான் வந்து ட்ராவல் vlog, ஃபுட் ரிவ்யூ அண்ட் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். மியூசிக் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் கண்டென்ட்டும் அண்டு ஃபுட் ரிவ்யூ வந்து நம்ம ஷார்ட்ஸாகவும் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்குக்கான ஒரு அக்சசரிஸ் வாங்க போகிறோம். ஆக்சுவலாக வாங்கியாச்சு, அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேடல் ஸ்டே, அதாவது பைக்கோட சேடல் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. சேடல் ஸ்டே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் போகிறீங்க, லாங் ட்ரிப்பு ஒரு 10 days 20 days போகிறீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து டாப் பாக்ஸ் வச்சுருப்போம். டாப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேமரா, ட்ரோனு அதெல்லாம் வச்சுட்டு ஒரு 3 செட்டு 4 செட்டு ட்ரெஸ் தான் என்னால் வைக்க முடியுது. ஏன்னா நம்ம நிறைய திங்ஸ் அதில் வச்சுக்கணும், லேப்டாப்லாம். ஸோ அது வந்து நமக்கு பத்தாது. ஸோ ஒரு 20 daysக்கு வந்து வெறும் 4 செட்டு ட்ரெஸ் மட்டும் வச்சுருக்க முடியுமா? அதனால் வந்துட்டு நம்ம அந்த சேடில் ஸ்டே வந்து எதுக்காகனா, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நம்ம வந்து ஒரு பேக் மாதிரி சைடில் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த பேக் போடும்போது வீலில் டச் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு அந்த சேடில் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு வந்து அந்த பேக்கை வந்து வீலில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் தான் அது. ஸோ அதை வந்து சேடில் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. அது நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோடைய அன்பாக்சிங்கெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை நாமளே வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமராலாம் ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டைலாக கிளாத்தை ஓப்பன் பண்ணி, பைக்கோட கிளாத்தை ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணலான்னு போகிறேன். எங்கே ஃபிட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ எதுக்கு நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணுவோமான்னு தெரியல. அதனால் வந்துட்டு ஒரு மெக்கானிக் கிட்ட கொடுத்துட்டு நம்ம அதை வந்து ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ கொண்டு போயிட்டுருக்கேங்க. ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு 20 days 30 days எதாவது ட்ரிப்பு போக போறியா அப்படின்னு கேட்டால் மேபி. பட் இப்போதைக்கு நான் தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், லடாக்கான ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நான் ஒரே டைம் வாங்க முடியாது. ஸோ அப்பப்போ என்கிட்ட அமௌண்ட் இருக்கும்போது அதாவது வாங்கி போட்டுக்க வேண்டியதான். அதே மாதிரி நம்ம குரூப் ரைடு, இதுக்கு மேலே மோஸ்ட்லி நம்ம குரூப் ரைடு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ குரூப் ரைட் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ குரூப் ரைடெல்லாம் பண்ணும்போது நமக்கு கூட பில்லியன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேக் வாங்கியாச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கும் ஒரு தனி வீடியோ வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக வாங்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம போனால் கூட நம்ம திங்ஸ் மொத்தமாக நம்ம திங்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் பாக்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு போனோம் நம்ம லடாக் ட்ரிப்பெல்லாம் லடாக் ட்ரிப் போகும்போது. ஜாலி தான் சொல்கிறீங்க. என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம், அதே சைடு கஷ்டமும் இருக்குது. ரைட் பண்ணுறது என்னென்ன செலவு பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. எல்லா வேலையும் அதுக்கு இன்னொரு கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேடல் ஸ்டே போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இங்கே பேக் நம்ம இங்கே மாட்டும் போது அது வீலில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரேக்கு. ஸோ ஓவராலாக இப்படி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பேக், இந்த சைடு ஒரு பேக். ஸோ வந்து
இதுதான் நம்ம இன்றைக்கி ஃபிட் பண்ணோம். ஸோ நல்லா வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம செட்டாக வாங்கினா நமக்கு 2800 சம்திங் வரும். ஸோ நான் இது மட்டும் வாங்கினேன். இது மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1200 சம்திங் தான் வந்தது. ஸோ நான் இது ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ ஓவராலாக நம்ம இன்றைக்கி வந்து இந்த சேடில் ஸ்டே போட்டாச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள்.